உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான, பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். அல்லியம் சீபா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, ஆனியன் என்ற ஆங்கில பெயரை பெற்றிருப்பது, வெங்காயம் என்று நாம் தமிழிலே குறிப்பிடக்கூடிய ஒன்று. இதிலே சிறு வெங்காயம், அதை குறிப்பாக சாம்பார் வெங்காயம் என்று விற்பது வழக்கம். சிறு வெங்காயம் 2 எடுத்து அதை தோலை நீக்கிவிட்டு நசுக்கி அதனுடைய விழுது எடுத்து அதனோடு போதிய தேன் சேர்த்து 5 மிளகை பொடித்து சேர்த்து 2 சிறு வெங்காயம், 5 மிளகு, போதிய தேன், இவை 3ஐயும் ஒரு சேர குழைத்து விழுதாக்கி உள்ளுக்கு சாப்பிடுவதனாலே ஓரிரு வேளைகளிலே சளி, இருமல், நெஞ்சகத்தை பற்றிய தொல்லைகள், அதனோடு கூட பீனிசம் என்று சொல்வார்கள், மூக்கிலே நீர் போல வழிகின்ற ஒரு நிலை, மூக்கு அடைப்பு, உடல் உஷ்ணம், இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக இந்த சிறு வெங்காயம், மிளகு, தேன் விளங்கும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, இரவு நேரத்திலே படுக்க புகும் முன் குர்குமின் லாங்கா என்று நாம் தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற டர்மரிக் என்ற ஆங்கில பெயரை பெற்றிருப்பது மஞ்சள். இந்த மஞ்சள் பொடி நாம் சமையலுக்கு பல வகையிலே பயன்படுத்துகின்றோம். இது பல்வேறு மருத்துவ குணங்களை பெற்றதாக விளங்குகிறது. குறிப்பாக வீக்கம் கரைச்சி வலி நிவாரணியாகவும் இது விளங்குகிறது. இந்த மஞ்சள் தூள் எடுத்து அரை தேக்கரண்டி அளவு மஞ்சள் தூளை நன்கு கொதிக்க வைத்த பாலோடு சேர்த்து அதனோடு பனங்கற்கண்டோ அல்லது கற்கண்டோ சேர்த்து உறவாடும்படி கலந்து இரவு நேரத்திலே சற்று சூடாக பருகுவதினாலே நீண்ட நேரம் பேசக்கூடியவர்கள், குறிப்பாக கல்லூரியிலே பணிபுரிபவர்கள், பேச்சாளர்கள், பாடகர்கள், இவர்களுக்கெல்லாம் தொண்டைக்கு அதிகமான வேலை தருவதனாலே தொண்டை கரகரப்பு, தொண்டை அடைப்பு, தொண்டை வலி போன்றவை ஏற்படும். இந்த நிலையிலே இந்த மஞ்சள், பால், அதனோடு சேர்ந்த கற்கண்டு என்பது அவர்களுக்கு நல்ல குரல் வளத்தை மீட்டு கொடுப்பதாக அமையும். குருதி சுத்திகரிப்பாகவும் இது விளங்கும். நோய் எதிர்ப்பு சத்துவத்தையும் தரக்கூடியதாக இது நிகழும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, ரிசினஸ் கம்யூனிஸ் என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கேஸ்டர் ஆயில் பிளான்ட் என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, ஆமணக்கு என்ற தமிழிலே அழைக்கப்பெறுகின்ற ஒன்று, ஏரண்டம் என்ற வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது. ரிசினஸ் கம்யூனிஸ் என்கின்ற இந்த ஆமணக்கு ஒரு அற்புதமான வாத மடக்கியாக, வலி நோய்கள் என்று சொல்லக்கூடிய வாத மிகுதியினாலே ஏற்படுகின்ற அத்துணை நோய்களையும் போக்க வைக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இதனுடைய இலையை தீநீராக நாம் பருகுகின்ற பொழுது இது மலத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக, ஒரு மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை இது நமக்கு தருகிறது. இதனுடைய இலைகள் மலத்தை போக்குவது மட்டுமல்லாமல் கல்லீரல், மண்ணீரல் நோய்களுக்கு தடையாக இருந்து நமக்கு மஞ்சள் காமாலையை போக்கக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது. குறிப்பாக இந்த ஆமணக்கோடு ஃபிலாந்தஸ் நிரூரி என்று சொல்லக்கூடிய கீழ்க்காய் நெல்லி, இந்த கீழ்க்காய் நெல்லி என்று சொல்லுகின்ற பொழுது இந்த இலைகளுக்கு அடியிலே காய்கள் இருப்பது இந்த கீழ்க்காய் நெல்லி என்று சொல்லுவார்கள். ஃபிலாந்தஸ் நிரூரி என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது.
பித்தம் என்று அதிகரிக்கின்ற பொழுது அது ஈரலை பாதித்து பித்த உவரியினாலே கண்கள் மஞ்சளாவது, சிறுநீர் மஞ்சளாக வெளிப்படுவது, உடலினுடைய நிறமும் மஞ்சளாக மாறுவது, இதை மஞ்சள் காமாலை, ஜாண்டிஸ் என்று சொல்லுவார்கள். இது அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. நவீன மருத்துவத்திலே இது அச்சம் தரக்கூடிய ஒரு நோயாக இருந்தாலும் நாம் இந்த கீழ்காய், நெல்லி, ஆமணக்கு இந்த 2 இலைகளையும் சம அளவு எடுத்து காலையிலே ஒரு தேக்கரண்டி, மாலையிலே ஒரு தேக்கரண்டி என்று 2 வேளை பாலோடோ மோரோடோ சேர்த்து பருகி வருகின்ற பொழுது சரியாக 7 நாட்களிலே அந்த மஞ்சள் காமாலையிலே இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாக விளங்கும். இதையே ஒரு கற்ப மருந்தாக பல மாதங்களுக்கு நாம் சாப்பிட்டு வர நிலையிலே உடல் ஆரோக்கியமும் ஆயுள் அதிகரிப்பும் ஏற்படும். இந்த ஆமணக்கும் கீழ்காய், நெல்லியும் உள் உறுப்புகளுக்கு குளிர்ச்சியை தருகிறது. அதோடு கூட பித்தத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. வலி நோய்கள் என்று சொல்லக்கூடிய காற்று, அதனால் ஏற்படக்கூடிய வாதத்தை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இவற்றை எப்படி மருந்தாக்கி பார்ப்பது என்று செயல்முறையிலே காண்போம். வாருங்கள் நேயர்களே, நாம் இன்னைக்கு ஆமணக்கு இலை மற்றும் விளக்கெண்ணெய் இவற்றோட மருத்துவ குணங்கள் என்ன, இவற்றை எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம ஆமணக்கு இலையை எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். ஆமணக்கு இலை, துளிர் இலைகள், குறிப்பாக துளிர் இலைகள், நல்ல துளிராக இருக்கக்கூடிய இது போன்ற இலைகள். ஆமணக்கு இலை இப்படி பெருசாக இருக்கும், அதோட துளிர் பார்த்தோம்னா இவ்வளோ சிறிய சைஸில் தான் இருக்கும். இது போன்ற துளிர் இலைகள் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு அதோட கீழாநெல்லி செடியோட வேர், ஆமணக்கு துளிரோட கீழாநெல்லி செடியோட வேர் எடுத்து அரைச்சி இதை விழுதாக்கி நம்ம பாலில், பசும் பால்லையோ அல்லது மோர்லேயோ கலந்து தினம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு இந்த விழுதோட 1/2 டம்ளர் அளவுக்கு பாலோ மோரோ அதோட கலந்து காலையில் வெறும் வயத்தில் குடிச்சிட்டு வரும் பொழுது 5 to 7 நாட்கள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது ரத்தத்தில் உள்ள பிலிருபின் அளவு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மஞ்சள் காமாலைக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக செயல்படும். அதே போல் மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இடுப்பு வலி, வயிற்று வலி, உதிர சிக்கல், சரியாக ப்ளீடிங் ஆகாத போது அவர்களுக்கு அதிகமான இடுப்பு வலியும் வயிற்று வலியும் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது விளக்கெண்ணெயை சூடு பண்ணிட்டு அடி வயிற்றுலையும் இடுப்புலையும் விளக்கெண்ணெயை தடவிட்டு இந்த ஆமணக்கு இலையை எடுத்து லேசாக வெதுப்பி லேசாக சூடு பண்ணிட்டு அடி வயிற்றில் இதை பற்று வைக்கணும். விளக்கெண்ணெயை தடவிட்டு அதற்கு மேலே இந்த ஆமணக்கு இலையை இப்படி வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு வரும் பொழுது ஒரு 1/2 மணி நேரம் இப்படி வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்தோம்னா பீரியட்ஸ் டைமில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வயிற்று வலி, இடுப்பு வலி இது எல்லாமே கம்மியாகும். ப்ளீடிங்கும் நல்ல அப்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் இல்லாமல் ஈஸியாக ஃப்ளோ ஆகும். அடுத்ததாக நம்ம வயிறை சுத்தம் பண்ணுவதற்கான மருந்தாக விளக்கெண்ணெய் எடுத்துப்போம். பேதிக்கு விளக்கெண்ணெய் குடித்து பேதியை உண்டாக்குவோம். அது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். பக்க விளைவுகள் எதுவும் வராமல் நம்ம பாதுகாப்பாக அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: விளக்கெண்ணெய் 15 to 20 ml அளவுக்கு, சோம்பு 1 தேக்கரண்டி அளவு, தேன் 1 தேக்கரண்டி அளவு. ஒரு பாத்திரத்தில் நீர் விட்டு கொதிக்க வச்சிடலாம். சோம்பு தீநீர் தயார் பண்ணிக்கலாம். சோம்பு தீநீர் அப்படின்றது பொதுவாக நம்ம எல்லாருமே எடுத்துக்கொள்ளக்கூடியது. இதே ஒருத்தருக்கு பித்தம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அவர்கள் சோம்பு தீநீருக்கு பதில் எலுமிச்சம்பழ சாறில் விளக்கெண்ணெயை மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். நம்ம உடலில் வாதம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, வாதமும் கபமும் அதிகமாக இருந்ததுன்னா சுக்கு குடிநீரில் நம்ம விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இப்போ நம்ம சோம்புன்றது பொதுவாக எல்லாருமே எடுத்துக்கலாம். நமக்கு என்ன உடல்னு தெரியலனாலும் வாதம் அதிகமாக இருக்கா இல்லை பித்தம் அதிகமாக இருக்கா அப்படின்ற விளக்கம் நமக்கு தெரியலனா கூட நம்ம சோம்பு தண்ணீர் எல்லாருமே எடுத்துக்கலாம். சோம்பு 1 தேக்கரண்டி அளவு எடுத்து நீரில் இட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். நம்ம 2 டம்ளர் தண்ணி விட்டோம்னா 1 டம்ளர் அளவுக்கு வற்ற வைக்கணும். 2ல் 1 பங்காக நல்லா வற்ற வச்சுட்டு சோம்பு தீநீர், குடிநீர் தயார் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இதை வடிகட்டிட்டு இதோட நம்ம விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். இரவு நேரத்தில் நம்ம இதை குடிச்சிட்டோம்னா காலையில் வயிறு சுத்தமாகிடும். விளக்கெண்ணெயோட அளவு பார்த்தோம்னா நம்ம 20 ml அளவுக்கு எடுத்துக்கலாம். 20 to 30 ml அளவுக்கு ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு எடுக்கலாம். குழந்தைங்களுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உச்சிக்கரண்டி அளவு கொடுக்கலாம். நம்ம 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு இது பயன்படுத்தலாம். சோம்பு தீநீரும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது நம்ம 30 to 50 ml அளவுக்கு கொடுக்கலாம். பெரியவர்கள் 60 to 100 ml அளவுக்கு எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த சோம்பு தீநீர் தயாராகிடுச்சு. விளக்கெண்ணெயை நம்ம கண் எரிச்சல், கண் சிவப்பு தன்மை போன்ற பிரச்சனை இருந்தாலும் மருந்தாக பயன்படுத்தலாம். கண் எரிச்சல் இருந்ததுன்னா இரவு நேரத்தில் தூங்க போகும் பொழுது கால் கட்டை விரலுக்கு நம்ம விளக்கெண்ணெயை தடவிட்டு, குறிப்பாக கால் கட்டை விரலில் இருக்க நகங்களுக்கு மேலே நம்ம விளக்கெண்ணெயை தடவிட்டு படுத்தோம்னா மறுநாள் காலையில் எழுந்துக்கும் பொழுது நமக்கு சிறுநீர் தாராளமாக கழியும். கண் எரிச்சல், சிவப்பு தன்மை இது எல்லாமே கம்மியாகும். அதே போல் ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க, தோலில் அதிகப்படியான வறட்சி இருக்கிறவங்க விளக்கெண்ணெயோட ஆலிவ் ஆயில் இவை இரண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை குளிப்பதற்கு முன் உடம்புல தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து குளிச்சுட்டு வரும்பொழுது அவர்களுக்கு தோலில் இருக்கக்கூடிய அந்த வறட்சி படிப்படியாக கம்மியாகும். தோள்களில் இருக்கக்கூடிய செதில்களும் குறைய ஆரம்பிக்கும், நமைச்சலும் கம்மியாகும். இந்த கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு. சோம்பு கஷாயத்தை வடிகட்டிடலாம். இதோட நம்ம 20 ml அளவுக்கு விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இரவு நேரத்தில் எடுக்காமல் அதிகாலையில் காலையில் 4 மணிக்கு இதை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5 மணி போல் நமக்கு வயிறு கழிய ஆரம்பிக்கும். வயிறு நல்லா சுத்தமாயிடும். 5-6 முறை பேதியாகும். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி எடுக்கும் பொழுது வயிறு வலி இல்லாமல் சுகபேதியை உண்டாக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும். அதே போல் உடல் உஷ்ணமாகிறதோ இல்லை வயிறு புண்ணாகிறது போன்ற பக்க விளைவுகளும் எதுவும் வராது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இது நல்லா பால் போல் வரும். அதுக்கப்புறம் இதை குடிச்சிடணும். சோம்பு கஷாயம், விளக்கெண்ணெய் மற்றும் தேன் சேர்ந்த இந்த பானம் மாதம் ஒரு முறை விடியற் காலையில் நம்ம பருகும் பொழுது பேதியை உண்டாக்கி வயிற்றை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு மருந்தாகவும் வயிற்றில் உள்ள கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, ரிசினஸ் கம்யூனிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற கேஸ்டர் ஆயில் பிளான்ட் என்று ஆங்கில பெயரை பெற்றிருக்கின்ற ஆமணக்கு, இந்த ஆமணக்கை பற்றி தேரையர் என்கின்ற முனிவர் ஒரு வெண்பாவிலே சொல்லுகின்ற பொழுது, வாத தொடக்கை வர ஒட்டாமற் படிக்கு காத தூரத்துக்கு கடியுமே என்று சொல்லியிருக்கின்றார். வாத தொடக்கை, இந்த வாதம் என்கின்ற வாயு வழி நோய் என்று சொல்லுவார்கள். நம்முடைய உடலுடைய செயல்பாட்டை அதிகப்படுத்துகின்ற ஒன்றாக, மந்தப்படுத்துகின்ற ஒன்றாக, ஏதேனும் ஒரு வகையிலே அது நமக்கு துன்பப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. குறிப்பாக பிடிப்புகள், தசைப்பிடிப்பு, மூட்டுப்பிடிப்பு இவைகளுக்கு காரணமாக வாதம் அமைகிறது. இந்த வாத தொடக்கை வர ஒட்டாமற் படிக்கு நாம் இந்த ஆமணக்கை பயன்படுத்துகின்ற பொழுது வாதம் என்கின்ற காற்று வழி அதனாலே ஏற்படுகின்ற நோயை வர ஒட்டாமல் காத தூரம் கடியுமே என்று சொல்லியிருக்கின்றார். காத தூரம் என்கின்ற பொழுது நாம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் என்று இப்பொழுது கணக்கிடுகின்றோம். பண்டை காலத்திலே ஒரு காதம் என்பது 10 மைல்கள் என்கின்ற கணக்காக பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுது 10 கிலோமீட்டருக்கு சற்று அதிகமாக நாம் சொல்லலாம். அதாவது இந்த ஆமணக்கை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது வழி நோய்கள் எல்லாம் 10 கிலோமீட்டருக்கு அப்பாலே போய் நிற்கும் என்று அப்படி அழுத்தம் திருத்தமாக தேரையர் சொல்லியிருக்கின்றார். இந்த விளக்கெண்ணெய் என்பது நம் உடலை விளக்க வைக்கின்ற எண்ணெய் என்று கூட சொல்லலாம். இப்பொழுது நவநாகரிக உலகத்திலே இரவு பணி செய்வது, அதிகமான உஷ்ணத்திலே எந்திரங்களிலே பணி செய்வது, கணினி, மடிக்கணினி இவற்றை வைத்து பணி செய்கின்ற பொழுது உடல் உஷ்ணம் அடைகிறது. அந்த உஷ்ணத்தை போக்குவதற்கு அன்றாடம் அரை தேக்கரண்டி முதல் 1 தேக்கரண்டி வரையிலே உடல் வாகுக்கு ஏற்ற போல விளக்கெண்ணையும் சர்க்கரையும் சேர்த்து இரவு படுக்க புகுமுன் பருகுவதினாலே இது ஒரு ஆயுளை வளர்க்கக்கூடிய ஒன்றாக, மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற வகையிலே செரிமான சீர்கேடுகளை போக்கி மலத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த விளக்கெண்ணெயை 10 முதல் 20 ml அளவுக்கு எடுத்து நீராகாரம் என்று சொல்லுகின்ற பழைய அமுது நீர், அந்த நீராகாரத்தோடு சேர்த்து உப்பு கரிக்கின்ற வகையிலே போட்டு
இந்த விளக்கெண்ணெய், நீராகாரம், உப்பு இந்த மூன்றையும் காலையிலே வெறும் வயிற்றிலே பருகுவதனாலேயும் ஒரு மைல்டு லாக்ஸேட்டிவ், மைல்டு பர்கேட்டிவ் என்கின்ற வகையிலே வயிற்றை கழிக்கச் செய்து வயிற்றை சுத்தம் செய்து பல நோய்கள் வாராது தடுக்கின்ற ஒன்றாக விளங்கும். இந்த ஆமணக்கோடு கீழ்காய் நெல்லி இணையாக சேர்த்து காலை மாலை என்று இருவேளை பாலோடோ மோரோடோ விழுதாக பருகி வருகின்ற நிலையிலே கல்லீரல் மண்ணீரலை பற்றிய நோய்கள் விலகி போகும். ஆமணக்கு இலையை விளக்கெண்ணெயிலே வதக்கி பெண்களுடைய மார்பகத்தின் மேலே போட்டு வைப்பதனாலேயோ ஒற்றடமாக கொடுப்பதனாலேயோ கேலக்டோகோ என்கின்ற வகையிலே இளம் தாய்மார்களுக்கு பால் பற்றாக்குறை ஏற்படுகின்ற பொழுது இது பாலை சுரக்க வைக்கக்கூடிய ஒன்றாகவும் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஆமணக்கு எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.